உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை புகழ வந்திருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா, நீங்க எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்தீங்க ராஜா. ஏசப்பா, நாங்க உங்க கையை பிடிச்சிட்டு எத்தனையோ நாள் நாங்க தூரமா போயிருக்கோம் அப்பா. ஆனாலும் நீ என் பிள்ளை என்னோட கூட எங்களை கரத்தை பிடித்து அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸி, தேவனுடைய பாதையில போறது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்லை, உன் இருதயத்தை எனக்கு தரியான்னு கேட்கிறார், அவ்வளவுதான். எத்தனை பேர் கொடுக்க முடியும்? எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை, நம்ம இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கூட உட்காந்து பேசணுமா, அவ்வளவுதான். அதை செய்யவே தான் முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உலகத்துல. மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செல்போன்ல ரொம்ப நேரம் செலவிடுறோம், ஜனங்க கிட்ட பேசுறோம், எவ்வளோ நேரங்கள் வீணாய் செலவழிக்கிறோம். கொஞ்ச நேரம் இந்த வருஷம் முடிய போகுது, இந்த புது வருஷத்துல இருந்தால் நாங்கள் ஏசப்பா நாங்களோடு செலவிடணும், இந்த நேரங்கள் உமக்காக நாங்கள் செலவிடணும் ராஜா, உமோடு நாங்கள் வாழணும் அப்பா. எங்க கரத்தை பிடித்து நடத்துறீங்களப்பா, நாங்க உங்க கரத்தை பிடித்து நடக்கணும் ஏசப்பா. இனிமே அப்படி நாங்க வரணும் ஏசப்பா. நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா, எங்களை விட்டு ஓடிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கணுமா? நடக்க முடியுமா? அதை செஞ்சுட்டோன்னா அவ்வளோதான், பரலோகம் போயிடலாம், அவர் வீட்டுக்கு போயிடலாம். அவர் வீட்டில் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, நம்ம அங்கே போக போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இதோ இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு எல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. சட்டி இதிலே வருவார், சட்டி நொடு பொழுதிலே வரப்போறாரா ஏசப்பா. நம்ம எவ்வளோ ஆயத்தமா இருக்கணும். அந்த 5 கன்னிகை போல நம்ம ஆயத்தமாய் காணப்படணும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா, நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நன்றி சொல்லிக்கிட்டே அவர் பாதத்தில் இருக்கணும். அப்பதான் அவர் வரும்போது நொடி பொழுதில் நம்ம மறுரூபமாக போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரகசியம். ஆனா இதை நம்ம ருசிக்கும் போது தேவனுடைய காரியங்கள் ரொம்ப அழகானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஏசப்பா. இப்படி 2 கொரிந்தியர் 19:15 சொல்லுகிறது, தேவன் அருணிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஈவுனா என்னது? தயவு, இரக்கம், அவர் மேல் நம்ம வைத்த அன்பு. அந்த ஈவுக்காக நன்றி சொல்லணுமா, ஸ்தோத்திரிக்கணுமா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணணுமா? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்ல, ஏசப்பா தெரியும்ல எல்லாருக்கும். ஆமென். அவரோடு நடக்கணும், அவ்வளோதான். அவரோட வசனத்தை சொல்றபடி நம்ம கேட்கணும். இந்த பலிபீடத்திலிருந்து நம்மளுக்கு நம்முடைய போதகர் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.